அவைத்தலைவரின் சிகரமே, நீங்கள் அமர்ந்திருந்தாலும் உயரமே. அம்பலத்தில் ஆடி வென்றார் அன்று தில்லை சபாநாயகர். நீங்களோ எங்கள் முதல்வரின் பலத்தால் ஆடி வென்ற நீங்கள் நெல்லை சபாநாயகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு பேரன்பான வணக்கம். இந்த அறநிலையத்துறையிலே காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி. மடாதிபதியிலே மாடத்தில் நின்று இந்த துறையை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு காட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மதத்தை ஏற்றவர்கள் இன்னொரு மதத்தை அவமதிப்பது மனிதநேயத்திற்கு எதிரானது என்று சொல்லி மதவாதிகளை அடித்து நொறுக்கிய பெரியாரை வணங்குகிறேன். அரசியலும் மதமும் கலப்பதா என்பதல்ல என்னுடைய கேள்வி. மதத்தை வைத்து மக்களை அரசியல் அடிமையாக்குவதுதான் இழிவு என்றார் அன்றே கணித்த இந்திய திருநாட்டில் இங்கர்சால் பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். மனிதனை இழிவுபடுத்தாத வரையில் மதம் என்பது யானைக்கு வரும்போல் சினம் என்றார் அன்று மதவாதத்தை எதிர்ப்பதில் எப்பொழுதும் உறுதியாயிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை வணங்குகிறேன். சூரியனிலிருந்துதான் பூமி தோன்றியது என்பார்கள் விஞ்ஞானம். இங்கே பூமியிலிருந்து ஒரு சூரியன் தோன்றியது. அதுதான் திராவிட மாடல் முதல்வர் எங்கள் தலைவர். தங்களை அதிகாரம் மிக்கவர்களாக நினைத்து மசோதாக்களை நிறுத்தியவர்களை சட்ட போராட்டத்தால் வென்று ஜனநாயகத்தை மீட்டு தந்த சரித்திரத்தின் தலைமகனே, பல்கலைக்கழகங்களில் வேந்தரே, உங்களுக்கு வணக்கம். ஒரு சேர ஆட்சி செய்யும் வேந்தரே, எங்கள் முதல்வரே, வணங்குகிறேன் உம்மையே. பொன்னேர் பூட்டி உழுதாலும் தருவதைத்தான் தருவாள். ஆனால் எங்கள் தன்னேறில்லா தலைவரே, தாயினும் மேலாய் எல்லோருக்கும் எல்லாம் தரும் இன்னார் இனியவர் என்று பாராத தங்கள் பொன்னான மனதை கசிந்துருகி வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் கனவுகளை நம்புங்கள், எதுவும் சாத்தியமாகும் என்றார் மின்னல் வேக மனிதர் உசைன் போல்ட். ஆம், நமது விளையாட்டுத் துறையை உலகத்தரத்திற்கு உயர்த்தி இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் தமிழ்நாட்டின் மின்னல் வேக மனிதர் நம் துணை முதல்வர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். விளையாட்டுத் துறையில் சாம்பியன்களை உருவாக்கும் சாம்பியனாக இருக்கின்றார் நம்முடைய துணை முதல்வர். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்றார் உலக இளைஞர்களின் நட்சத்திரம் சேகுவாரா. சேகுவாராவை போல் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக தன்மான அஞ்சாமை, தமிழ்மான அஞ்சாமை, தன்மான கெஞ்சாமை, இளைஞர் நல மேலாண்மை, எதிர்ப்பை வெல்லும் பேராண்மை, இத்தகைய மேன்மையான குணங்கள் கொண்ட துணை முதல்வருக்கு மீண்டும் ஒரு வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஒன்றியத்தின் கூப்பாடு. எங்கே எங்களின் நிதி ஒதுக்கீடு என்று கேட்கிறது முதல்வர் நாடு. இந்த கடினமான 4 ஆண்டு இதை கவனமாக கையாண்டு சோதனையில் நின்று தினம் தினம் வென்று சரித்திரம் படைத்த எங்கள் முதல்வர் பல்லாண்டு வாழ்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வருக்கு ஆட்சியில் சாதிக்கவும் தெரியும், அரசியலை போதிக்கவும் தெரியும். ஏன், அறநிலையத்துறையை அறமாக வழி நடத்தவும் தெரிந்த முதல்வர் எங்கள் முதல்வர். ஆண்டவனுக்கு தெரியும், இது பக்த கோடிகள் அனைவருக்கும் புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர் நம் முதல்வரின் 4 ஆண்டுகளில் தான் அடையாளமின்றி இருந்த இந்த துறையை கோபுர கலசமாய் வானுயர்ந்து நிற்க வைத்திருக்கின்றார். அறநிலையத்துறைக்கு இவர் ஆற்றிய சேவையை கண்டு
தெய்வங்களே எங்கள் முதல்வருக்கு துணை நிற்கும். ஆம் பேரவைத் தலைவரே, வாக்குரிமை எங்களுக்கு இருந்தால் அந்த வாக்கும் எங்கள் முதல்வருக்கே கிடைக்கும். பேரவைத் தலைவர் அவர்களே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.